ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முஸ்லீம் வீட்டுங்களெல்லாம் செய்யக்கூடிய அச்சாறு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வேக வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. நம்ம ஸ்டவ்வு கிட்ட போகாமலே இந்த அச்சாறு ரெசிபியை செய்ய போகிறோம். இந்த ரெசிபி வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் இந்த அச்சாறு செய்கிறதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வந்து காயணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈரப்பதம் வந்து போனால் போதும். நம்ம வந்து ஈரத்தோடவே செஞ்சோன்னா இந்த அச்சாறு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால தான் நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சின்ன வெங்காயத்தை காட்டன் துணியில் போட்டுட்டு தொடச்சிட்டு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா காற்று ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 பேரிச்சம்பழம் அளவு நான் எடுத்திருக்கேன். அதில் உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து கையிலேயே புட்டு போட்டுக்கலாம். நம்ம வந்து 1/4 கிலோ அளவு வெங்காயம் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த அளவுகள்லாம் 1/4 கிலோ வெங்காயத்துக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு சுவை நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கூட ஒரு 4 பேரிச்சம்பழத்தை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இந்த அச்சாறில் வந்து சுவை வந்து இனிப்பு, புளிப்பு, உரப்பு இது எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நான் பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு குட்டி குட்டியாக நான் கையில் புட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்மளால் எந்த அளவுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதே மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம வினிகர் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்து அரைக்கக்கூடாது. வினிகர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஓட்டிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு சட்டியில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து நல்லாவே காத்தாடிடுச்சு, ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. அதை வந்து நான் சட்டியில் அந்த சின்ன வெங்காயத்தை ஃபுல்லுமே 1/4 கிலோ அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தை கூடயே சேர்த்துட்டு ஒரு பாதி அளவு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. இருந்தாலும் நம்ம காரத்துக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச விழுது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 நாள் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது வந்து வினிகர் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்துலலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க. கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். நல்லா குலுக்கிட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 நாள் இல்லை 1 நாளாவது நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த வெங்காயம், அந்த கேரட்டெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும்.